ஆடி மாசம் வந்துட்டாவே இந்த நாள் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விரதம் தான் வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் 2025ல எப்ப வருது அப்படின்னா 8/8/2025 வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தாங்க வரலட்சுமி விரதம். எப்பயுமே எல்லா வருஷமுமே வந்து ஆடி மாதத்துல பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள்ல தான் வந்துட்டு வரலட்சுமி நோன்பு வரும். ஆனா இந்த வருஷம் ரொம்பவுமே ஸ்பெஷல். ஏன்னா பௌர்ணமி அன்னைக்கே வந்துட்டு வரலட்சுமி நோன்பு வருது. பொதுவாகவே பௌர்ணமி அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட சேர்ந்து வரலட்சுமியும் விரதத்தையும் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது சகல சௌபாகியங்களும் 16 வகையான செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம 3 நாள் கொண்டாடுவோம். ஒரு சிலர் வந்து வியாழக்கிழமையே சுவாமியை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை முழுவதும் வச்சு சனிக்கிழமை தான் வந்துட்டு புனர் பூஜை பண்ணுவாங்க. அப்படி வியாழக்கிழமை நீங்கள் சாமியை அழைக்கிறீங்க அப்படின்னா காலையில் அழைக்கிறதா இருந்தால் 10:35லேருந்து 12 மணி வரையும் நல்ல நேரம். அந்த நேரத்தில் வந்து அம்பாலை அழைக்கலாம். இல்லை மாலையில் நீங்கள் அம்பாலை அழைக்க போகிறீங்க அப்படின்னா 6 மணிலிருந்து 7:20 வரையும் நல்ல நேரம். அந்த நேரத்தில் அம்பாலை அழைக்கலாம். வரலட்சுமி அன்னைக்கு காலையில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்கிறதுக்கான நேரம் 9லேருந்து 10:20 பூஜை பண்ணிக்கலாம். மாலை நேரம் பண்றதா இருந்தா 6 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். வரலட்சுமி நோன்பே மாலை நேரம் பண்றது தான் ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை 3வது நாள் புனர் பூஜை பண்ணுறதுக்கான நல்ல நேரம் என்னென்னா காலையில் 7:40லேருந்து 8:55க்குள்ளே நீங்கள் வந்து புனர் பூஜை பண்ணி சுவாமியை அரிசியில் இறக்கிடலாம். அந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா 10:40லேருந்து 12 மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் சுவாமியை இறக்கிடலாம். கலசம் வச்சு தான் வழிபடணுமா அப்படின்றதுல கிடையாது. ஒரு ஃபோட்டோ வச்சு தொடச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணி அம்பிகைக்கு நெய்வேத்தியம் படைச்சு மனதார லக்ஷ்மி தேவியை வழிபடுங்க. கண்டிப்பாக லக்ஷ்மி தேவி உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கொடுப்பா. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரலட்சுமி நோன்பு இருந்து சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன்.